இப்போ மிஷின் ஆன் பண்ணிட்டு நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. இப்போ பாருங்க ஒட்டடை எல்லாமே அந்த எக்ஸ்டென்ஷன் டியூப் உள்ள எப்படி போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்பவே சூப்பரா க்ளீன் ஆயிடுச்சுங்க. என்னதான் ஒட்டடை அடிச்சாலும் சிலந்தி பூச்சி இருக்கிறதுனால மறுபடியும் ஒட்டடை சேர்ந்துட்டே தாங்க இருக்கும். இங்க பாருங்க சிலந்தி பூச்சி கூட இது க்ளீன் பண்ணிடுச்சு. உண்மையிலேயே ஒட்டடை எல்லாமே ரொம்பவே சூப்பரா க்ளீன் ஆயிடுச்சுங்க. இந்த க்ளீனான ஒட்டடை எல்லாமே டஸ்ட் பேக் உள்ள சேர்ந்துடுதுங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப அதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் கூட ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்கலைங்க. நம்ம இதுவே ஒட்டடை குச்சியில் ஒட்டடை அடிக்கிறப்ப அந்த டஸ்ட் எல்லாமே கீழே விழுங்க. ஆனால் இதில் அந்த பிரச்சனை கூட இல்லைங்க. ஒரு சிலருக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குங்க. அவங்களாம் ஒட்டடை அடிக்கிறப்ப அவங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி ஏற்பட்டு தும்மல் மேலே தும்மல் வருங்க. டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க இல்லைங்க, நார்மலாக இருக்கிறவங்க கூட ஒட்டடை அடித்தாங்கன்னா அவங்களுக்கு தும்பல், கோல்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையவே வந்துடுங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணுறப்ப இந்த பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க. கார்னரை க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு நாசல் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம இந்த எக்ஸ்டென்ஷன்